ஸோ ஆரம்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி போகிற இடத்துல ஏமாந்த அனுபவங்கள் இல்லை அசிங்கப்பட்ட அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா? இருக்குங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் வந்து நம்ம போகும்போது எனக்கு இயக்குனர் பாலா அவர்கள் சொன்ன அந்த லைன்னு, கஷ்டப்படாமல் ஒன்று கிடைக்காது, அதுக்காக பின்னால் திரும்பி திரும்பி பட்ட கஷ்டத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார். சொன்னதான் ஞாபகம். அதில் நான் உடன்படுறேன். இருக்குது. எதுவுமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் நம்ம போய் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு பின்னால் ஏமாற்றங்களும் வலிகளும் இருக்கத்தான் செய்யும். இருக்குது, அந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாய்ஸ் அது மட்டும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதில்லை. உங்களோட அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்குல்ல, ஸோ அது ரொம்பவும் யூனிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய புக்ஸ் படித்ததுனால இது இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமா? புத்தகம் படிக்கிறதுனால மட்டுமே நம்மளுடைய உச்சரிப்பு சரியாக வந்துடணும் அப்படிங்கிறது அல்ல அதனுடைய அர்த்தம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே புத்தகங்களை மனதிற்குள் தான் படிப்பாங்க. ஓகே. அதனால் அதுக்கும் உச்சரிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னுடைய கருத்து ஆர்வம். ஓகே. மொழி மீதான, நம்முடைய மொழி மீதான நமக்கு இருக்கிற ஆர்வம் நம்மளுடைய தவறுகளையும் அது சரி செய்ய தூண்டும். நமக்கு எதிரில் பேசுகிறவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்ட தோணும். அது அதுக்கு அடிப்படை ஆர்வம் தான். ஓகே. தமிழின் மீதான ஆர்வம்.